வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் தோசையும் பக்கோடா குருமாவும், மதியத்துக்கு ஜிலேபி மீனில் நான் குழம்பு ஃப்ரையும் பண்ண போகிறேங்க. குருமாவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தேங்காய், இஞ்சி பூண்டு, பாதி வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். பக்கோடா கடையில் வாங்கினது தாங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சீரகம், சோம்பு, இது பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்திருக்கேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டை, லவங்கம், ஏலக்காய், பெருஞ்சீரகம், சீரகம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு நம்மளோட வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க போட்டு. அப்புறமா இதுக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, பாதி வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்க போகிறோங்க. அது பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது இந்த தேங்காய் விழுதியும் சேர்த்து தண்ணி கொஞ்சம் நல்லாவே விட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா இந்த அளவுக்கு விட்டு நம்ம இதை கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க அந்த பக்கோடாவை சேர்த்து கொதி விட்டு இறக்க போகிறோங்க. கொதிக்குதுங்க. நம்மளோட குருமா இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஏன்னா பக்கோடா சேர்த்ததுக்கப்புறம் அந்த பக்கோடா இந்த தண்ணியெல்லாம் இழுத்துரும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வச்சுக்கலாம். இப்போது நம்ம பக்கோடாவை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸு கொதி விட்டு மூடி போட்டு நம்ம இறக்கிட்டாக்கா நம்மளோட பக்கோடா குருமா ரெடி ஆகிடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போது எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கு. நம்மளோட குருமாவும் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள், பக்கோடாவோட சேர்ந்து. இப்போது நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை தாங்க. இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கெல்லாம் நான் இப்போ தோசை தான் ஊற்றிருக்கேன். தோசை, பக்கோடா குருமாங்க மார்னிங் டிஃபனுக்கு. அப்புறம் வாங்க நம்ம மதியம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜிலேபி மீன் வாங்கியிருக்கேங்க. இது மாதிரி தலை, வால், இந்த நடுப்பகுதி எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ தலை, வால் எல்லாம் போட்டு நான் குழம்பு வைக்க போகிறேங்க. இந்த நடுப்பகுதி இருக்கிறதெல்லாம் சேர்த்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளோரு, உப்பு, தனியாத்தூள், மிளகுத்தூள் எடுத்துருக்கேங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து பிழிஞ்சிட்டு இதை நல்லா கலந்து விட்டு அந்த ஃபிஷ்ஷோட துண்டெல்லாம் மேரினேட் பண்ண போகிறேன். தலை, வாலெல்லாம் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை மாதிரி பீசஸ் எல்லாம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாங்க. குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியில் எதுவும் கட் பண்ணல, நல்லா மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் தாராளமாக வச்சு இதை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போது கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம வெங்காயம் தக்காளி பாருங்கள் இதை மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. அது கூட பார்த்திங்கன்னா வெந்தயம், கடுகு, உளுந்து, சீரகம் தாளிச்சிக்கலாங்க. தாளிச்சிட்டு இது தாளித்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம குறப்பாக அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி கலவையை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதி விட போகிறோங்க. புளி தண்ணி நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இதை பாருங்கள் கொதிக்குது. இப்போவே கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இதை நல்லா திக்காக எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. கொஞ்சம் பாதி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் தாராளமாக நல்லாவே சேர்த்துக்கலாம். கோல்டுக்கு, காஃபுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஒரு 4 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாங்க.
இப்போ இந்த மீன் துண்டுகள் எல்லாம் குழம்புல நம்ம சேர்க்க போகிறோங்க. குழம்பு நல்லா கொதித்து திக்காகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இந்த மீனோட தலை வால் இருக்கிற அந்த பகுதியெல்லாம் சேர்த்து கொதிவிட போகிறோம். சாதம் வடித்தாச்சு. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் மீனோட தலைலாம் வெந்துடும். அடுத்து மீன் வறுத்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போது மீன் துண்டுகளை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோங்க. இது 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா மீனோட பீசஸ் தலை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம இறக்கிடலாம். நம்மளோட ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஆயாச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மீன் எல்லாம் வறுத்தாச்சு, அதெல்லாம் பார்க்கலாம். இந்த பக்கம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நான் திருப்பி போட்டு வறுத்து வச்சுருக்கேன். நம்மளோட ஜிலேபி மீன் ஃப்ரை வறுவல் ரெடி ஆயாச்சுங்க. வாங்க இன்றைக்கி லன்ச் மெனு பார்த்துடலாம். சுட சுட வடித்த சாதம், ஜிலேபி மீன் வறுவல், அப்புறமா ரசம், ஜிலேபி மீன் தலை வால் எல்லாம் போட்டு குழம்பு, அவித்த முட்டைங்க. வாங்க லஞ்ச் பேக் பண்ணிக்கலாங்க. என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதாங்க சமையல். நன்றி.